என ஆக அப்படிங்கிற வார்த்தைகள் வந்துச்சு, இந்த உருபுகள் வந்துச்சு. என அப்படின்னு எங்கேயாவது ஒரு உருபு வருது அல்லது ஆக அப்படின்னு வருது அப்படின்னா அதை தொடர்ந்து வல்லினம் எடுத்து வந்தா வல்லினம் மிகுந்து வரும். இப்ப பாருங்க, ஐயம் என சொன்னான். ஐயம்னா என்ன அர்த்தம்? ஐயம் அப்படின்னா சந்தேகம். எனக்கு இது புரியவே இல்லை. நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டீங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஐயம் என சொன்னான் ஒரு சந்தேகமா சொல்லக்கூடியது. இப்ப ஐயம் என இதை நம்ம பிரிச்சுதான் பொருள் பிடிக்கணும். எனன்னு சொன்னாங்க, இது எனன்னு இல்ல. ஐயம் என அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சோம்னா ஐயம் என அப்படின்னு தான் வரும். அப்போ சொற்றொடர் அவங்க அமைச்சு கொடுக்கும் போது இந்த மாதிரிதான் கொடுத்திருப்பாங்க. தெளிவா என அப்படின்னே வர மாதிரி எடுத்து வச்சு இங்க வர மாதிரி தங்கம் என அப்படின்னு போட்டிருக்க மாதிரி பிரிச்சு வச்செல்லாம் ஒவ்வொரு தொடர்லயும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அதை பிரிச்சாலும் எப்படி உச்சரிப்பு வருது அப்படிங்கறதுல கவனமா இருந்துக்கணும். ஐயம் என சொன்னான் அப்படின்னா என அப்படிங்கிற உருபு வந்துருச்சு. அடுத்த வர வார்த்தையில முதல் எழுத்து வந்து ஒரு வல்லின எழுத்தா தொடங்கிருச்சு. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா வல்லினம் மிகுந்து வரணும். ஐயம் என இச், ஐயம் என சொன்னான். அடுத்த வார்த்தை பாருங்க, தங்கம் என கொஞ்சினான். ஒரு குழந்தைய போய் பார்க்கும் போது தங்கம் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குஞ்சுவாங்க. தங்கம் என கொஞ்சினான், என அப்படிங்கிற உருவு வந்திருக்கு. அது அடுத்தது கொஞ்சினான், கோ அப்படிங்கிற வல்லினத்தை ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து வந்து வார்த்தை வந்திருக்கு. அப்போ தங்கம் என கொஞ்சினான் அப்படின்னு வல்லினம் மிகுந்து வரணும் இந்த இடத்துல. என அப்படிங்கிற உருவை தொடர்ந்து ஆக அப்படிங்கிற உருவுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகுந்து வரும். உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, வருவதாக சொன்னார், வருவது ஆக சொன்னார். வருவதாக அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரிச்சோம்னா வருவது ஆக சொன்னார். அங்க ஆக அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு, நம்ம பிரிச்சு பொருள் கொண்டுக்கணும். வருவது ஆக, ஆகைய தொடர்ந்து கசட தபரையில முதல் எழுத்து வர மாதிரி ஒரு சொல் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வரணும். வருவதாக சொன்னார், இச்சு அப்படிங்கிற வல்லினம் மிகுந்து வரணும். அடுத்தது மன்னனாக தந்தார். நான் போய் மன்னன் கிட்ட கேட்கல, எனக்கு 100 பொண்ணு கொடு, இல்ல இந்த நாட்டையே எழுதி கொடு, 1000 குதிரைகளை கொடு அப்படின்னு நான் போய் மன்னன் கிட்ட எல்லாம் கேட்கல. என் திறமைய பார்த்துட்டு மன்னனாவே கூப்பிட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மன்னனாக தந்தார், அவராகவே தருவது. இப்ப இந்த மன்னனாகங்கிற வார்த்தையில மன்னன் ஆக அப்படிங்கிற ஆகங்கிற உருவு மறைஞ்சு வந்திருக்குது. இப்ப மன்னன் ஆக தந்தார், தந்தார் முன்னாடி வல்லினம் மிகுந்து இத் அப்படின்னு எடுத்து வரும். மன்னனாக தந்தார்.